ஒரு பொண்ணு உன்னை கடத்திட்டு போய் ரேப் பண்ண போகிறேன், அவகிட்ட இருந்து எப்படி தப்புவேன்? முதல்ல நான் ஏன் தப்பிக்கணும்? நான் என் கடமையை தானே செஞ்சேன். அந்த புண்ணியவதி எங்கே இருக்காளோ? அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? கஷ்டப்பட்டு கடத்திருப்பாங்க. எதுக்கு தப்பிக்கணும்? காசா பணமா? சும்மா ஒரு இது தானே, பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஒரு தடையாவது இவர் சொல்கிற கதை நடந்துடக்கூடாதுன்னு இருக்கு. ஏபாவா என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? கிணத்துல கொண்டு வந்து திரும்ப வருமா? கீழே ஊத்துட்டு சொல்லுவாங்க. அது சிப்ஸ்லாம் தீங்கன்னா இன்றைக்கி தான் தெரியும். அக்கா சாப்பிட்டது போக தங்கச்சி சாப்பிட்ருக்கோம். நீ தான் சம்பாரிச்சு போன எனக்கு என்ன அவசியமா? என்னோட ரேஞ்சுக்கு இன்னைக்கு எனக்கு 25,000 ரூபா டிமாண்டு. ஒரு நாளைக்கு நான் 4 பேர்ட்ட போய் படுத்தாலும் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பேன் அப்படின்னு நான் அப்படியே கேட்கறேன். மேடம் என்ன கேட்கறேன்? 25 அதிகம் ப்ரோ, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பாடையில் கிடக்கிற தாத்தாவோட தடி எடுக்க விட்டுற போலயே. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா பாடையில் கிடக்கிற தாத்தாவோட தடி எடுக்க விட்டுற போலயே. உங்க பொண்டாட்டி நீங்க மட்டும் ரசிக்காம எங்களுக்கும் காட்டணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி. ஆண் குழந்தைக்கு நல்ல பேர் வைக்கணும். ஒரு பேர் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. காக்கா குஞ்சுன்னு வச்சிருக்கான். இவன் கூட பரவாயில்ல, அவன் கிடக்கிற பைத்தியக்காரன். புறா குஞ்சுன்னு வைங்க நல்லா இருக்குன்றான் ஒருத்தன். யாழ் வண்டி ஓட்டி நான் பின்னாடி உட்கார்ந்துட்டு போற லூசு பொண்ணு நான் இல்ல. நான் வண்டி ஓட்டி யாழ கெத்த பின்னாடி உட்கார வச்சுட்டு போற மாசு பொண்ணு. சோகம் என்னன்னா எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. டேய் அவன் செத்துட்டான்டா. உங்கள் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் என்ன பேர் வைப்பீங்க? வாங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். வீட்டில் ரூனு, ரோட்டில் நான். ரொம்ப கஷ்டம். ரிஷபராசியும் ரிஸ்கான வாழ்க்கையும். கன்னி ராசி கன்னி கழியாத பரதேசியம். எல்லாம் 90s கிட்ஸாக இருப்பானுங்க போல. சுற்றி பாரு சுத்தடிடும். யாரடி அந்த கணேஷ்? அவன் கூட ஆடிட்டு ஏலியன் மாதிரி இருக்கிறான். என் அழகுக்கும் என் கலருக்கும் ஈடாவியா நீ? என் பல்லழக பாருடா, நான் சிரிச்சா அத்தனை பேர் மயங்குவாங்க. ஜேசிபி வாடகைக்கு விடப்படும். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒரு. நன்றி, வணக்கம்.